அன்பும் மரியாதையும் கொண்ட சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நம்முடைய வாழ்க்கையில் பலருக்கும் ஏற்படும் ஒரு பொதுவான பிரச்சினையை பற்றி பேசப்போகிறோம். நம்மை மிகவும் நேசிக்கும் ஒருவர் சில காரணங்களால் நம்மீது கோபம் கொண்டு பேசாமல் இருக்கலாம். அந்த மௌனம் நம்முடைய இதயத்தை மிகவும் காயப்படுத்தும். அந்த உறவு மீண்டும் இணைந்து அன்போடு பேச வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாவின் அருளால் நமக்கு உதவியாக இருக்கும் சில அழகான வஜீபாக்களை இப்போது பார்க்கலாம். முதலில் நாம் செய்ய வேண்டிய வஜீபா அல்லாவின் அழகான பெயர்களில் يا جامع يا جامع ஒன்றான என்பதை கொண்டு செய்யப்படுவது. இதன் பொருள் பிரிந்தவற்றை ஒன்றிணைப்பவன் என்பதாகும். இந்த நாமத்தை மனதார நம்பிக்கையுடன் ஓதும்போது பிரிந்த இதயங்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான். இந்த வஜீபாவை செய்யும் போது வானத்தை நோக்கி நின்று வலது கையின் சுண்டு விரலிலிருந்து ஒவ்வொரு முறையும் விரல்களை மடக்கிக் கொண்டு 10 முறை يا جامع يا جامع என்று ஓத வேண்டும். அதன் பிறகு அதேபோல் இடது கையிலும் செய்ய வேண்டும். இதை முடித்தவுடன் மனம் நிறைந்த துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னிடம் பேசாமல் இருக்கும் இந்த நபரின் கோபத்தை நீ தணித்து அவர் என்னிடம் அன்போடு பேசும் நிலையை ஏற்படுத்திவிடு என்று மனம் உருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த அமலை தொடங்கும் முன்பும் முடித்த பிறகும் 3 முறை சலவாத் ஓதுவது மிகவும் சிறந்தது. அடுத்து நாம் பார்க்கப் போவது இரண்டாவது வஜீபா. இது அல்லாவின் அன்பை வெளிப்படுத்தும் நாமமான يا ودود يا ودود என்பதைக் கொண்டு செய்யப்படுகிறது. இதன் பொருள் அன்பு மிகுந்தவன், அளவற்ற பாசம் கொண்டவன் என்பதாகும். இந்த வஜீபாவை செய்வதற்கு முன்பு 3 முறை சலவாத் ஓத வேண்டும். பின்னர் முழு கவனத்துடனும் ஒரே சிந்தனையுடனும் 200 முறை يا ودود يا ودود என்று ஓத வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் மனதில் ஒரே எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டும். உங்கள் மீது கோபம் கொண்டு பேசாமல் இருக்கும் அந்த நபர் மீண்டும் உங்களை நேசித்து உங்களுடன் பேச வேண்டும் என்ற எண்ணம். வேறு எந்த சிந்தனையும் இடம்பெறக்கூடாது. இதை முடித்த பின்பு மீண்டும் 3 முறை சலவாத் ஓதி அல்லாஹ்விடம் மனமார துஆ செய்ய வேண்டும். இந்த வஜீபாவை பஜ்ர் தொழுகைக்கு பிறகு அல்லது இஷா தொழுகைக்கு பிறகு செய்வது மிகவும் சிறந்ததாகும். இந்த 2 வஜீபாக்களும் ஹஸ்மாவுல் ஹுஸ்னாவை சார்ந்தவை என்பதால் எந்த நேரத்திலும் ஓதலாம். இதை எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட காலவரையறை இல்லை. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் பேசும் வரை தொடர்ந்து நம்பிக்கையுடன் செய்யலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த அமல்களை நல்ல நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உறவை இணைக்க, அன்பை வளர்க்க, கோபத்தை குறைக்க என்பதற்காகவே பயன்படுத்த வேண்டும். தவறான நோக்கங்களுக்காக பயன்படுத்தினால் அது பலனளிக்காது. இவ்வாறு நாம் அல்லாவின் நாமங்களை நம்பிக்கையுடன் ஓதிக்கொண்டு துஆ செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய மனக்காயங்களை ஆற்றுவான். பிரிந்த இதயங்களை மீண்டும் இணைப்பான். கோபத்தை அன்பாக மாற்றுவான். அல்லாஹ் நம்முடைய உறவுகளை எல்லாம் நல்ல முறையில் பாதுகாத்து நலமோடு வாழ வழி செய்யட்டும். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.